Hello guys, welcome back to my channel CS Logics Tamil. In this video நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க ஆல்ரெடி thumbnail பார்த்த மாதிரி எப்படி ஒரு டாப் டெக் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனில பிளேஸ் ஆக போறது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னோட பேர் வந்து யமுனா CS Logics Tamilல இருந்து. நான் வந்து என்னோட சேனல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ் பண்ணி வீடியோஸ் போடுவேன், தியரி as well as பிராக்டிகல் வீடியோஸ் போடுவேன். நீங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்ல ஐடில வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து ஐடி ஜாப் அலர்ட்ஸ்மே வந்து வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ வந்து என்ன அப்படின்னு பேசிக்காக கண்டுட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி வந்து ஒரு டாப் டெக் சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் பிளேஸ் ஆக போகிறோம் அப்படின்றது தான். ஸோ கம்பெனி அப்படின்னு பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கம்பெனி இருக்கும், ப்ராடக்ட் பேஸ், சர்வீஸ் பேஸ். ஸோ ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கூகுள், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து ப்ராடக்ட் பேஸ்டில் வருவாங்க. அகெயின் சர்வீஸ் பேஸ்ல பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், சிடிஎஸ், விப்ரோ, அக்சென்சர், ஸோ இந்த மாதிரி கம்பெனிலாம் சர்வீஸ் பேஸ்ல வருவாங்க. இவங்க வந்து சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி வந்து ப்ராடக்டே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கும் சர்வீஸ் பேஸ் கம்பெனிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இவங்களுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் இது மட்டும் தான் கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து தனியாக ஒரு வீடியோ நான் முடிஞ்சால் போஸ்ட் பண்ணுறேன். பேசிக்காக ப்ராடக்ட் பேஸ் கம்பெனினா இதுதான், சர்வீஸ் பேஸ் கம்பெனினா இதுதான். ஸோ இந்த சர்வீஸ் பேஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ராசஸ் இருக்கும், இன்டர்வியூ ப்ராசஸ், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சர்வீஸ் பேஸ் கம்பெனி வந்து இதுதான் ஓவராலாக இன்டர்வியூ ப்ராசஸ்ன்னு வச்சுருப்பாங்க. ஸோ அதை எல்லா கம்பெனிக்குமே காமனாக ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக கிடையாது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஃப்ரெஷர்ஸ் ஹூ ஆர் லுக்கிங் ஃபார் ஜாப். இல்லை நான் வந்து நான் ஐடிலேருந்து ஐடிக்கு போகணும், இந்த இயர் பாஸ் அவுட்டில் நான் செட் ஆவேன் அப்படின்னா வந்து யூ கேன் டெஃபினெட்லி வாட்ச் திஸ் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே நீங்கள் வந்து ரெஸ்யூம் ஒன்று ரெடி பண்ணிக்கணும். ஒரு நல்ல ஃபார்மேட்டில், நல்ல ஒரு கண்டென்ட்டில், நல்ல ஒரு குவாலிஃபையான ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ரெஸ்யூமை ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம தனியாக வீடியோ போஸ்ட் பண்ணலாம். ஸோ ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷனுக்கு நான் என் வீடியோ இல்லை, நிறைய டைப் ஆஃப் வீடியோ இருக்குது, எல்லாமே பார்த்து ஒரு நல்ல ரெஸ்யூமாக ரெடி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அதுதான் எப்போவுமே. செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கரியர்ஸ் போர்ட்டலில் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ டிசிஎஸ், விப்ரோ, சிடிஎஸ், இன்ஃபோசிஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு கரியர்ஸ் போர்ட்டல் வச்சுருப்பாங்க. அந்த கரியர்ஸ் போர்ட்டலில் ஃப்ரெஷர்ஸ்க்கான ஓப்பனிங்கை வந்து அடிக்கடி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி எல்லா சர்வீஸ் டாப் டெக் சர்வீஸ் பேஸ் கம்பெனி எல்லாமே சொல்கிறேன், இவங்கெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸ் வச்சுருப்பாங்க. கரியர்ஸ் போர்ட்டலில் எப்போவுமே ஃப்ரெஷர்ஸ்க்கான ஓப்பனிங் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2024லேருந்து 2022லேருந்து 2024 பாஸ் அவுட் வரைக்கும் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பாஸ் அவுட்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு பாருங்கள், இல்லைனா வந்து ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் உங்களை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ஸோ இதுதான் வந்து செகண்ட் ப்ராசஸ். கரியர் போர்ட்டலில் அவங்களோட ஓப்பனிங் பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக வந்து அந்த கரியர்ஸ் போர்ட்டலில் உங்களோட ஓப்பனிங் வந்து பார்த்துக்கலாம். டிசிஎஸ் எல்லா கம்பெனியோட கரியர்ஸ் போர்ட்டலே செக் பண்ணிகிட்டே வாங்க, அப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து செகண்ட் ப்ராசஸ். நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அடுத்து. ஸோ தேர்ட் வந்து அப்ளை பண்ணுறது. ஸோ அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் போடுவாங்க. எல்லாருமே செலக்ட் ஆவாங்களா, எல்லாருமே அசஸ்மெண்ட் கூப்பிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ இதுக்குமே வந்து ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வச்சுருப்பாங்க. இதில் மோஸ்ட் ஆஃப் த க்ரைட்டீரியா என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2022லேருந்து 2024 பாஸ் அவுட் வரைக்கும் இருக்கீங்களா அப்படின்றத பார்ப்பாங்க. இன்கேஸ் வந்து 2021 அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பாஸ் அவுட்டையும் வந்து எடுத்துப்பாங்க. அகெயின் நீங்கள் 2021 இல்லை 2020 இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் ஒரு செகண்ட் க்ரைட்டீரியா. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேக்லாக்ஸ் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சில கம்பெனியில் சொல்லுவாங்க. ஒரு சில கம்பெனியில் சுத்தமாக பேக்லாகே இருக்கக்கூடாது, இல்லைனா கரண்ட் பேக்லாக் 2 வரைக்கும் இருந்துக்கலாம். அந்த மாதிரி வரைக்கும் ரூல்ஸ் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் டிஃபர் ஆகும். அதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அகெயின் தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட சிஜிபிஏ 60% அபவ் இருக்கா அப்படின்றத மோஸ்ட் ஆஃப் த கம்பெனியில் செக் பண்ணுவாங்க. ஓகே அப்படின்னா வந்து அவங்க வந்து நீங்கள் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் சக்ஸஸாக போயிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் வந்து அவங்க வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த காலேஜ் லிஸ்ட்டில் தான் உங்கள் காலேஜாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அது இருந்துச்சுனாலும் ஓகே தான். அகெயின் வந்து எஜுகேஷனல் கேப் வந்து பெருசாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஐ மீன் 12க்கோ காலேஜுக்கோ நடுவில் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கேப் இருந்ததுன்னா நீங்கள் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டிகிரி. இப்போ பிஎஸ்சி பிசிஏ கிராஜுவேட்ஸ்க்கான ஒரு ஓப்பனிங் இருக்குன்னா அதில் பிஎஸ்சி பிசிஏ மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் எம்ஏ படிச்சுட்டு வேறு ஏதாவது டிகிரி படிச்சுட்டு இதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது செலக்ட் ஆக முடியாது. அகெயின் அதே மாதிரி பிஇ எம்சிஏ முடிச்சுட்டு பிடெக் எம்சிஏ எம்இ அவங்களுக்குலாம் தனியாக ஓப்பனிங் போடுவாங்க. அது வந்து அவங்கவுங்க டிகிரிக்கு என்னென்ன டிகிரியோ அந்தந்த டிகிரிக்கானது மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், இல்லைனா அதுலேயுமே நீங்கள் ஃபில்டர் ஆகி வெளியே வந்துடுவீங்க. ஸோ இதுதான் வந்து மெயினாக இந்த ப்ராசஸில் ஃபில்டர் அவுட் ஆகி வெளியே வருங்க. இது எல்லா க்ரைட்டீரியாவும் நீங்கள் தாண்டி வந்துட்டிங்கன்னா வந்து யூ வில் பி கெட்டிங் த லிங்க் ஃபார் த அசஸ்மெண்ட். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் ஃபுல்லாக விர்ச்சுவலாக நடந்துட்டு இருந்தது ஆன்லைனில். ஸோ
ஸோ இப்போ வந்து 2020லலாம் பண்ண மாதிரி நார்மலாக ஆஃப்லைனில் தான் மோஸ்ட் ஆஃப் த அசஸ்மெண்ட் வந்து நடக்குது. ஸோ இந்த அசஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒன்று மெயினாக பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட். ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எல்லா கம்பெனிலுமே அந்த அசஸ்மெண்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் இருக்கும். பட் சம் கம்பெனியில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் வெறும் ரீசனிங் மட்டும் வச்சுருப்பாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ். அது வந்து ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் தான், ஒவ்வொரு ரோலை பொறுத்த வரைக்கும் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அசஸ்மெண்ட்டில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கும், லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும், அனாலிட்டிக்கல் ரீசனிங் இருக்கும், அகெயின் வெர்பல் ரீசனிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டாபிக்ஸாக வரும். சம் கம்பெனியில் மட்டும் கோடிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. அவுட்புட் எழுதுகிற மாதிரி, அகெயின் கோடிங் ஸ்னிப்பெட் எழுதுகிற மாதிரி, இல்லை ஃபைண்ட் த எரர்னு கேட்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரவுண்ட் 1ல் உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த ரவுண்ட் 1 வந்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனியில் தனித்தனியாக தான் நடக்கும். ரவுண்ட் 1 முடிஞ்சு ஒரு 1 வீக் இல்லைனா 2 வீக் அப்புறம் தான் வந்து ரவுண்ட் 2க்கு கூப்பிடுவாங்க. ஸோ ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ரவுண்ட் 2க்கு கூப்பிடுவாங்க. ரவுண்ட் 2ல வந்து டெக்னிக்கல் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெக்னிக்கல் லெவலில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் பேஸ்டான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு பேசிக்காக 5 6 டைப் ஆஃப் கொஸ்டின் தான் கேட்பாங்க. என்னென்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்யூமில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க, சி, ஜாவா, C++, பைத்தன். ஸோ அதுலேருந்து பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. எந்த லாங்குவேஜ் தான் நீங்கள் போட்டிருக்கீங்களோ, C, SQL, டேட்டா ஸ்ட்ரக்சர் எந்தெந்த லாங்குவேஜ் தான் போட்டிருக்கீங்களோ மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கம்மியாக போட்டு ட்ரை பண்ணுங்கள். கம்மியான மீன்ஸ் ஒரு 2 லாங்குவேஜோட நிறுத்த ட்ரை பண்ணுங்கள். ஒரு லாங்குவேஜ் போட்டாலுமே உங்களுக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சால் போதும். நான் வந்து நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் எனக்கு வந்து இன்டர்வியூவில் எடுத்துப்பாங்க அப்படின்னு கிடையாது. ஸோ ஒரு லாங்குவேஜ் நீங்கள் படிச்சிருந்தாலுமே ஓரளவுக்கு பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அகெயின் செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோடிங் கொஸ்டின் கொடுத்து, அதாவது பாலண்ட்ரோம், ஃபிபோனாசியா இதை மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து அதில் இருந்து கொஸ்டின் வந்து எழுத சொல்லுவாங்க. அந்த ப்ரோக்ராம் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ இதுக்குமே வந்து நீங்கள் ஜாவா அப்படின்னு போட்டிங்கன்னா ஜாவாவில் உங்களுக்கு ரெக்கார்ட் ப்ரோக்ராம் ஒரு 25 to 50 ப்ரோக்ராம் இருக்கும் இல்லையா, அந்த 50 ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் ஃபுல் ப்ரோக்ராமே பார்த்துட்டு போனாலே போதும். நீங்கள் இதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து நிறைய ப்ரோக்ராம் பார்க்குறேன், 20 to 50 ப்ரோக்ராம் பார்க்குறேன் அப்படிலாம் பார்க்க வேண்டாம். ஒரு 50 to 60 ப்ரோக்ராம்ஸே போதும், பேசிக்கான ப்ரோக்ராம்ஸே போதும். ஸோ இது வந்து செகண்ட் கொஸ்டின். தேர்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் பற்றி கேட்பாங்க. ஸோ ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க, அகைன் ப்ராஜெக்டில் வந்து என்னென்னலாம் டூல்ஸ் யூஸ் பண்ணீங்க, இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஃபோர்த் வந்து நீங்கள் கரண்ட் டெக்னாலஜி, இந்த க்ளவுடு, AI, ChatGPT, ஸோ இதெல்லாம் கரண்ட் டெக்னாலஜி இல்லையா, ஸோ இதை பற்றி உங்களுக்கு எதாவது நாலேஜ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபிஃப்த்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேசிக் கொஸ்டின்ஸா, ரொம்ப பேசிக்காக மேத்தமெட்டிக்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. ஃபேக்டர்ஸ்னால் என்ன, லாஜிக் டேபிள் எழுதி காட்டுங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான கொஸ்டின்ஸ்லாம் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து செகண்ட் ரவுண்டில் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ். ஸோ செகண்ட் ரவுண்டுனாலே இந்த டெக்னிக்கல் ஹெச்ஆர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் இதுதான். அகைன் இதுலேயும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்டு சம்டைம்ஸ் வந்து ரெண்டுத்துமே சேர்த்து ஒன்றா வைப்பாங்க, இல்லைனா வந்து தனித்தனியாக வைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 ரவுண்டுமே வந்து ஒரே நாளில் இருக்க ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் ரவுண்டில் டெக்னிக்கல் ரவுண்டில் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து அன்றைக்கே ரிசல்ட் சொல்லி அப்போவே தேர்ட் ரவுண்டுக்கு போகிற கம்பெனிஸும் இருக்குது. இல்லை செகண்ட் ரவுண்டையும் தேர்ட் ரவுண்டையும் எல்லாருமே சேர்ந்து இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கக்கூட சான்ஸ் இருக்குது. அகைன் லாஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஹெச்ஆர் ரவுண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட பிஹேவியரல் ஸ்கில்லும் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் தான் செக் பண்ணுவாங்க. எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, நான் எப்படி வந்து செலக்ட் ஆகும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுக்கு கம்யூனிகேஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க. நீங்கள் சொல்ல வரதா உங்களுக்கு புரியுதா அப்படின்றத பார்ப்பாங்களே தவிர இங்கிலீஷ் பேச தெரிஞ்சால் தான் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு கிடையாது. இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கா, உங்களால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுதா, அவ்வளோதான். ஸோ இது வந்து இதில் மெயினாக கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி சொல்லுங்கள், எதுக்கு நான் உங்களை ஹையர் பண்ணுவேன், உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள், உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஆஃபர் லெட்டர் வச்சுருக்கீங்களா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. மெயினாக வந்து உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் நீங்கள் ஏதாவது கொஸ்டின்ஸ் எனக்கு வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேளுங்க. இதுதான் வந்து லாஸ்ட் ரவுண்டில் நடக்கும். ஸோ லாஸ்ட் ரவுண்டு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ரிஜெக்ட் ஆக மாட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்னு கிடையாது. அது ஃப்ரெஷராக லாஸ்ட் ரவுண்ட்லேயும் மைட் பி ரிஜெக்டட். ஸோ அதனால் அந்த ரவுண்டுக்குமே ஒரு டாப் 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு போங்க. பார்த்துட்டு படிச்சுட்டு போங்கன்னு நான் சொல்லலை, பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் நான் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் நான் ஆன்சர் சொல்லணும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா யூ கேன் கிளியர் திஸ் ரவுண்ட் ஆஸ் வெல். ஸோ இதுதான் ஓவரால் ப்ராசஸ் சர்வீஸ் பேஸ் கம்பெனி பொறுத்த வரைக்கும். ஸோ சர்வீஸ் பேஸ் கம்பெனி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கா அப்படின்றத செக் பண்ண மாட்டாங்க. உங்களை வந்து அவங்களால ட்ரெயின் பண்ண முடியுதா அவங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராமில்.
அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை நீங்கள் பாஸ் ஆகி வெளியே வந்து ப்ராஜெக்டில் ப்ளேஸ் ஆவீங்களா, உங்களால் உங்கள் பிரெயினால் வந்து அட்லீஸ்ட் அவங்க ட்ரெயின் பண்ணுறதுனாலையாவது ட்ரெயின் ஆக முடியுதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். அகெயின் நீங்கள் வந்து இது எல்லாமே முடிச்சிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வரும். ஆஃபர் லெட்டர் அக்செப்ட் பண்ணிட்டோன்னே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு நீங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து 45 டேஸ்லேருந்து 90 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் நடக்கும். ஸோ இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நீங்கள் ஓவராலாக உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அகெயின் ஏதாவது ஃப்ரேம் ஒர்க் சொல்லி தருவாங்க, டிபிஎம்எஸ், அகெயின் நிறைய டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து சொல்லி தருவாங்க. ஸோ அதில் டெஸ்ட் வைப்பாங்க. டெஸ்ட்டுன்றது ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது, பேசிக் கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து யூ வில் பி கெட்டிங் த ஆக்சுவல் ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்குள்ளே வந்து போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மல் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் ஓவரால் இன்டர்வியூ ப்ராசஸ். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது வீடியோ வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.